அறியும் தைப்பூசத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த இதுலேருந்து தெரிய வந்திருக்கும். நான் எப்படி இருக்கணும் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு முருகப்பெருமானை நினைக்கணும் அல்லவா? சரி, அதன் அடுத்ததாக இந்த விரதம் எல்லாமே செஞ்சேன்னு அதுக்கப்புறம் தைப்பூசம் வருகிறது. இந்த தைப்பூசம் வரும்பொழுது ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா, மனசு ஒரு நிலை ஆக்கணும். அந்த மனசை ஒரு நிலை ஆக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்ன செய்யலாம்? முருகப்பெருமானை நினைக்கணும், உங்கள் கடவுளை நினைக்கணும், எல்லாம் கடவுளை நினைக்கணும். இப்போ தைப்பூசம்னு சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. முருகப்பெருமான் பக்தர்கள் இருப்பார்கள், ஆமாவா? நம்ம சமயத்தில் பார்த்தீங்கன்னா கணபாத்தியம், கௌமாரம், சக்தம், வைஷ்ணவம், சைவீனியம், சௌரம் இப்படி சொல்லக்கூடிய 6 மார்க்கங்கள் உண்டு. இது ஆதி சங்கராச்சாரியா 72 மார்க்கத்தை தேவையில்லாத வழிபாடு எல்லாம், தேவையில்லாத பூஜை எல்லாம் எடுத்து இந்த 6 மார்க்கத்தை கொடுக்கிறார்கள். இது முக்கியமானது. ரொம்ப ஆளுங்க என்ன செய்கிறாங்கன்னா, நான் முருக பக்தன், அதனால் நான் மற்ற கடவுளை கும்பிட மாட்டேன். நான் சிவபக்தன், நான் மற்ற கடவுளை கும்பிட மாட்டேன். நான் அம்பிகை பக்தன், மற்ற கடவுளை கும்பிட மாட்டேன். நான் மகாவிஷ்ணு பக்தன், மற்ற கடவுளை கும்பிட மாட்டேன். இந்த மாதிரி சொல்கிறது உண்டு. தயவு செஞ்சு இந்த மாதிரி சிந்தனை வந்துருச்சுன்னா நீங்கள் கடவுள்கிட்ட ரொம்ப எட்டையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கடவுளுக்கு உள்ள சண்டை கிடையாது. கடவுள் எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்குறார்கள். அப்போ நமக்கு ஏன் இந்த தேவையில்லாத சிந்தனைகள்? அப்போ முருகப்பெருமான் பக்தர்கள் இல்லைன்னா நீங்கள் விரதம் எடுக்கும், ஐயோ மற்ற கடவுள் நான் கும்பிட மாட்டேன், மற்ற கடவுளை நினைக்கக்கூடாது, அப்படி நினச்சா தீட்டாயிரும், தோஷம் வேறு. ரொம்பவும் சொல்கிறாங்க, ஐயோ மற்ற கடவுள் நினச்சா தீட்டாயிரும், இதெல்லாம் பெரிய தீட்டு, இது பெரிய பாவம், பெரிய சாபம் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அறிவில்லாதவர்கள், சிந்தனையில் தெளிவில்லாதவர்கள், குரு உபதேசத்தை எடுக்காதவர்கள், குரு இல்லாதவர்கள் தான் இந்த மாதிரியாக பேசுவார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரி பேசுவார்கள். அப்படி என்ன செய்யணும்? எல்லாம் கடவுளையும் மதிக்கணும், ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த கடவுளுக்கு விரதம் எடுக்கிறதோ, உங்களுக்கு எந்த கடவுளை பிடிச்சிருக்கோ அதுக்கு பேர் இஷ்ட தேவதா. ஆமாவா? பிடிச்சிக்கோ. சிலவங்க பாருங்களேன், எனக்கு இந்த குரு பிடிக்கும், மற்ற குருவெலாம் எனக்கு பிடிக்காது. பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் எல்லா குருவும் மதிச்சே தான் ஆகணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்சமான கடவுள் இஷ்ட தேவதை முருகப்பெருமான் இருந்தால் மற்ற கடவுளெல்லாம் மதிச்சுக்கங்க. அப்படி மதிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதெல்லாம் முக்கியமானது. எந்த கடவுளையும் தப்பாக பேசாதீங்க. மற்றவங்களோட நம்பிக்கையை புறம் பேசாதீங்க. கேள்விக்கு கண்ட மாதிரி பேசக்கூடாது. உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிச்சிருக்க, ரொம்ப சந்தோஷம். முருகப்பெருமானையும் நினைத்து, மற்ற எல்லாம் கடவுளையும் நினைத்து உங்களோட தைப்பூச விரதத்தை நீங்கள் அனுஷ்டானம் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீர்கள்.